அடுத்ததாக நமக்கு ஞானவான்கள் இப்படி சொல்லி தருகின்றார்கள், நல்லடியார்களோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். நல்லடியார்களுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்தில் இருந்தவங்க. அவங்களுக்கு என்ன பேரு? சஹாபாக்கள்னு பேரு. சஹாபானா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் கூடவே இருந்தவங்க. சைத்தானை கூட வச்சுக்கிறதா, ரஹ்மான கூட வச்சுக்கிறதா? ரஹ்மானையே கூட வச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்வையே கூட வச்சுக்கிட்டாங்க. ரஹ்மானியத்தினுடைய ஒட்டுமொத்தமான வெளிப்பாடு பெருமானாரின் மூலமாகத்தான் இருந்துச்சு. அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அரிசில் மீது இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்துல யார் மூலமாக இறக்கி வச்சான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான். அந்த ரஹ்மானியத்தை உடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஷைத்தானுடைய தொடர்பு எப்பொழுது துண்டிக்கப்படும்? பெருமானாரோடு தொடர்பை ஏற்படுத்தினாதான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, இரவு நிரம்பி அந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு முஹாத் ஏற்படுத்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினாங்க. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னாடி அபூ தர்தா வீட்டுல போய் நீங்க தங்குங்க என்பதாக சொல்லி அவர்களுக்கு அந்த இடத்துல அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சல்மான் என்ன செய்வாங்க, அவங்களுடைய வீட்டை போய் கதவை தட்டி அவர்கிட்ட சொல்லுவாங்களாம், நுமினு சாஅத்தன், கொஞ்ச நேரம் நம்ம ஈமான் கொள்வோமா அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க ஈமான்ல தானங்க இருக்கிறாங்க, அவன் மோமின் இல்லாமையா ஒரு முஸ்லீம் வருவாரு, ஒரு தொழுகையாளி ஒரு நோன்பாளியா இருக்கிறாரு. ஆனா இந்த ஈமானினுடைய தன்மை என்பது என்னன்னா, தொழுவெல்லாம் செய்வார், மனசுல அந்த ஈமானுடைய டெம்பரேச்சர் குறைஞ்சு போயிடும். அது கொஞ்சம் ஈமான் யஸீது வ யன்குசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஈமான் என்பது கூடும் குறையும் தன்மை கொண்டது. அது எப்படிப்பட்ட செயல்பாடுகளால் அது வளரும்? தொழுதால் மட்டும் போதாது. அப்போ ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி சொல்றாங்க, கதவை தட்டி வாருங்கள் ஈமான் கொள்வோம். அப்படின்னா அல்லாஹ்வை பற்றிய அந்த திக்ரை கொஞ்சம் நம்முடைய உள்ளத்தில பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் நம்மள்ட்ட எப்படி எல்லாம் கிருபை செய்யறான் அதிகமான. ஏனென்றால் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, இந்த உள்ளம் இருக்கின்றதே அது அதிகமாக அது புரண்டு கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றிய தவறான சிந்தனைகளை தன்னிடத்தில் ஏற்படுத்திக்கிறது, சக மனிதர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை அது உண்டாக்கிக்கிறது. எனவே நம்ம கொஞ்சம் அதை பத்தி பேசணும், நம்ம ஈமானை பற்றி கொஞ்ச நேரம் உரையாடுவோம். இப்படி சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த சுகபத்தை அவர்கள் பயன்மிக்கதாக ஆக்கிக் கொள்வார்கள். வரக்கூடிய ஆட்சிக்காட்டுடைய காலகட்டம்லாம் வருது. எல்லா பள்ளிகள்லையுமே அதுக்கு நேர்ந்து விடப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்க. ஆனா இது போன்ற அந்த அமல்களை செய்வதற்கு அது நல்ல வாய்ப்பு. நம்ம ஒவ்வொருவருமே ஆசைப்பட வேண்டும். துன்யா இருக்கும் காலமெல்லாம் இந்த துன்யா நம்மளை விடாது. எதற்கு ஏதாவது ஒன்றுக்காக நாம் அலைந்து கொண்டே செய்ய வேண்டியதான். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தெரிந்து கொண்டே இருப்பதுதான் நம்மளுக்கு விதிக்கப்பட்டதை போன்ற மாறிவிட்டது. ஆனால் ஹிதாயத்தை, குர்ஆனின் வழிகாட்டுதலை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அந்த உணர்வை அடைவதற்காக நாம் சில நேரங்களில் நாம் என்ன செய்யதான் ஆக வேண்டும், ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். இன்னும் அநேக விஷயங்களை நமக்கு ஞானவான்கள் தெளிவுபடுத்தி காண்பிக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமான ஒன்று, இபாதத்திற்காக நம்முடைய நேரத்தை நாம் ஒதுக்கி ஆக வேண்டும். அப்படி இபாதத்திற்காக ஒதுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன பலனை கொடுப்பான்? ஒரு ஹதீஸிலே மகத்தான ஒரு பலனை சொல்லு. இந்த துன்யாவுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்ன? நம்முடைய ஏழ்மை போகும். வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைஞ்சிட்டா நான் பள்ளியாசல்லே உட்காந்துருவாங்க அப்படி சொல்ற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கடன் கஷ்டம் மட்டும் தீர்ந்துருச்சா உடனே நான் பள்ளியாசல்லே உட்காந்துக்கிருவேன், எல்லா நேரம் பார்த்தா செய்வேன். இல்லாட்டி சொன்னா இந்த கடையை கட்டிட்டு தான் அழுக வேண்டியிருக்கு, இப்படியே சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அபூ ஹுரைரா தான் சொல்றாங்க, இப்னு ஆதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சொல்றாங்க ஹதீஸ குதுஸி, இப்னு ஆதம் தஃபர்ரக லி இபாதத்தி, என்னுடைய இபாதத்திற்காக நீ மற்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு வா. நீ உலகத்தை கட்டிட்டு அழுதுட்டு உன் பிரச்சனை தீரும் நினைக்காத. என்னுடைய இபாதத்திற்காக நீ வந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அம்லகு சதரக கினன், உன்னுடைய உள்ளத்தை செல்வ குணத்தால் நிரப்புவேன். மனசுல வரணும் முதல்ல பணக்காரத்தன்மை. பாக்கெட்ல பணம் இருந்தா மட்டும் ஒருத்தர் பணக்காரா இருக்க மாட்டார். போதும் என்ற தன்மை எங்கே வர வேண்டும்? உள்ளத்துல வர வேண்டும். என்னுடைய ரப்பு யாரு? கனி. நான் பிச்சைக்காரன் தான், ஆனா என்னுடைய ரப்பு கனி. ஞானவன்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு முஃமினுடைய கை எங்க இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பாக்கெட்ல இருக்கு. தேவைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு எடுத்துக்குவார். அல்லாஹ்வுடைய பாக்கெட் எப்பயாவது அது காலியா இருக்குமா? அவனுடைய ஹசானாவிற்கு முடிவே கிடையாது. வலில்லாஹி ஹஸாயினுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமியினுடைய அத்தனை ஹசானாக்களும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அப்போ நாம உண்மையில் ஒரு முஃமினாக, ஒரு ஆபிதாக, ஒரு உண்மையான ஆபிதாக, வணக்கசாலியாக, அடியானாக மாறுவதற்கு தான் நம்ம முயற்சிக்க வேண்டும்.
அப்ப அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீ உண்மையிலேயே என்னுடைய இபாதத்திற்காக என்று உன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு வந்தா அம்லகு சதரக்க ஹினன், உன்னுடைய உள்ளத்தை பணக்கார செல்வ குணத்தால் நான் நிரப்புவேன், வஅசுத்து ஃபக்ரக், உன்னுடைய ஏழ்மையும் நான் அடைப்பேன். உன்னுடைய ஏழ்மை அடைப்பதற்கான வழி என்கிட்ட இருக்கு. நீ இந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தினுடைய செல்வாக்கை வச்சே சரி பண்ணிடலாம்னு நினைச்சிடாது. வெயில்லா இல்ல, அவ்வாறு இல்லை என்றால் தஃபால், நீ என்ன செய்வாய், எதைக்க சுகுலன் வலம் அசுத்த ஃபக்ரக், உன்னுடைய கைகளை வேலைகளால் நான் நிரப்பி விடுவேன். எப்ப பார்த்தாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, தொழுகிறா எனக்கு எங்க நேரம் இருக்கு, இப்படிதான் சொல்லுவார். நீ அப்படி ஒதுக்கி வரல அப்படின்னு சொன்னா வைதா பரந்த பன்சம் வைதா ரப்பிக்க பரகம், குர்ஆன் வந்திருக்கக்கூடிய ஆய், உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ ஒதுங்கி வா, அல்லாஹ்விடத்திலே மன்றாடி பழகு. இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாவி அவனுடைய கருத்தில் இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு உலகத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹை புறக்கணிப்பதன் மூலமாக எந்த பயனையும் நாம் நிச்சயமாக அடைய போவதே கிடையாது. அதற்கு நேர் எதிர்நிலையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்போ அவங்களுக்கு மனசுல ஒரு தண்ணீரை போட்டு விடுவான், அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழக்கூடிய நிலை, மனதினுடைய இச்சைகளுக்கெல்லாம் ஒரு பெரும் தடை அந்த இடத்துல உண்டாயிரும். அப்படி இல்லாமல் நாம் அல்லாஹ்வை நாம் புறக்கணித்து துன்யாவே நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா வேலை தீராத வேலை இந்த இடத்துல வந்துடும். ஏழ்மை வாழ்க்கை முழுக்க நமக்கு அந்த இடத்துல வந்து சேர்ந்து விடும். எனவே அதுல நாம் மிகுந்த கவனம் செலுத்தணும். கொஞ்சம் அதிகமான நேரம் ஒதுக்கணும். 10 நாள் போயிடுச்சு, 10 நாள் போயிடுச்சு, இன்னும் 20 நாள் தான் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான மனித நிலை. இன்னும் 20 நாள் போயிடுச்சுன்னா நோய் முடிஞ்சு போயிருக்க. ஞானவான்களுடைய நிலை என்ன தெரியுமா? 10 நாள் போயிடுச்சு என்பதை நினைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவை எல்லாம் பூட்டி வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தார்களாம். ஈதுடைய நாளில சஹாபாக்கெல்லாம் பார்க்கறதுக்காக வேண்டி வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்களாம்? அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈதுடைய நாள்ல போய் அழுதுறீங்க, ஒரு பெருநாள்ல யாராவது வருவாங்களா? ரமலான் போயிருச்சு என்பதாக சொன்னாங்க. ரமலான் போயிருச்சு. இந்த ரமலான் நமக்கு நம்மிடத்திலே இருந்த காலம் எல்லாம் நாம் இபாதத்துகளில் ஈடுபட்டு இருந்தோம். குர்ஆன் ஓதணும், தொழுதோம், எவ்வளவு அமல்களை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. ரமலான் போனதுக்கு பின்னாடி அத்தகைய ஒரு பெரும் சந்தர்ப்பம் நமக்கு கிடையாது. நாமே போய் வலிஞ்சுதான் போய் குர்ஆன் ஓதும். நமக்கு அத்தகைய மனநிலை அந்த இடத்துல உருவாக அல்லாஹ்வால் அது அகற்றப்பட்டு விடுகின்றது. நோன்புக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அது இயல்பாக நம்மிடத்தில் அல்லாஹ்வுடைய உணர்வை உண்டாக்கி, ரப்பு நம்ம கூட இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்துக்குவான், இந்த உலகத்தின் பிரச்சனையை அவன் தீர்ப்பான், இந்த உணர்வை அது உண்டாக்குகின்றது. மற்ற காலங்களுக்கு அந்த சிறப்பு கிடையாது. எனவே ரமலானின் ஒவ்வொரு நாளும் கழியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு வருத்தம் வரும். 10 நாள் போயிடுச்சு, இன்னொரு ரமலானை நாம் சந்திப்போமோ இல்லையோ தெரியல. போன ரமலான்ல இருந்தவங்க நிறைய பேர் இப்ப இல்ல, போன 10 நாள்ல இருந்த பல பேர் கூட இந்த சமயத்துல இல்ல. இப்படிப்பட்ட நிலையில ஒவ்வொரு நாளையும் பொன்னாக நாம் கழிப்பதற்கு முன்வர வேண்டும். உலகத்தினுடைய தொடர்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம அதிகமாக்கிக்கிட்டா உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில மகத்தான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். நிம்மதியாகவும் சந்தோஷமாக நாம் வாழ முடியும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.